So today we'll start with Tamil first. குருஜி, ஈகோ அதிகமாக உள்ள நெருங்கிய உறவுகள் விலகும் பொழுது அவர்களை சரி செய்யக்கூடிய யுக்தி ஒன்றை சொல்லுங்கள் குருதேவா. முதல்ல மற்றவங்கிட்ட பெரிய ஈகோ இருக்குன்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. ஈகோவால் தான் ஈகோவை பார்க்க முடியும், புரியுறதா? அதனால மற்றவங்க எப்படியோ வேறு மாதிரியாக அவங்க நம்ம கூட பிஹேவ் பண்ணாலும் அதை பற்றி நம்ம கண்டுக்காத இருக்கிறது நல்லது. பட்டும் படாத இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி பட்டும் படாத இருக்கணும். எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியதுன்னா ஹியூமருக்கு என்ன சொல்லுவோம்? சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி இல்லை, நகைச்சுவை. அது சரியான நகைச்சுவை. இந்த நகைச்சுவை இருந்ததுன்னா நம்ம எல்லா மாதிரி இதுலேயும் மேலே அப்படியே தாண்டிட்டு போகலாம். யாருக்கிட்ட நீங்கள் அது மாதிரி ஒரு அகம்பாவம் பார்க்குறேன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறது. குறை இருந்தால் தான் அகம்பாவம் அதிகமாக தெரியும். குறை இல்லாத சந்தோஷமாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் அகம்பாவத்தை பார்க்க முடியாது. பலஹீனமாக இருக்கிறவங்க தான், வலிவு இல்லாத இருக்கிறவங்க தான் பெருச அகந்தையை காமிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதை அவ்வளோ தெரிஞ்சுட்டு அவள் பற்றி கனிகரம் தான் நாம் காட்டணுமே தவிர அதை பற்றி நாம் கோபமும் ஆத்திரமும் படுறதுல அர்த்தமே இல்லை. குருஜி, எத்தனையோ மகான்கள் பிறந்த இந்த நாட்டில் எல்லா மகான்களையும் ஏற்றுக்கொள்ளலாமா? மகான்னு சொன்ன பிறகு அவரை எப்படி நம்ம வெறுக்க முடியும்? யாரையும் வெறுக்க வேண்டாம். ஆனால் எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்டு அனுசரித்து போகணுன்னாக்கா அதே நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பிரமை உண்டாயிடும், கன்ஃபியூஷன் உண்டாகும். அதனால நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு மார்க்கத்தை எடுத்த பிறகு அந்த மார்க்கத்தில் போகணும். எல்லாரையும் மதிக்கணும். ஆனால் நமக்கு சேர்ந்ததுன்னு ஒரு மார்க்கம் இருந்தால் அந்த மார்க்கத்தில் தான் போகணும். எங்களுடைய குடும்பத்தில் பல இடையூறுகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்கள் குருஜி. அலை இல்லாத கடல் எப்படி இருக்கும்னு கேட்டுற மாதிரி ஆச்சு. இந்த நம்ம சென்னையில் மெரினா பீச்சில் அலையே வராத மாதிரி பார்த்துவங்க குருஜின்னாங்க. பிரச்சனை வராது எப்படி இருக்கும்ப்பா? உலகம்னா பிரச்சனை தான். பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்க முடியுமா? ஆனால் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூட ஒரு பலம் வேணும்னு கேளுங்க, அது வேற விஷயம். புரியுறது இல்லையா? இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துதோ இல்லையோ? தீர்ந்துன்னு தானே வருது. ரொம்ப ஏதோ ஆகாசமே தலையில் விழுந்துருதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி அந்த நிமிஷத்தில் அப்படி தோன்றுறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தன்னால் விலகிடுறதே. வானத்தில் மோடங்கள் விலகிற மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வரும், அது விலகிடும். அதையே நாம் நினச்சின்னு பயப்படவும் வேண்டாம், அந்த பிரச்சனை வந்துடுத்தேன்னு கவலைப்படவும் வேண்டாம். புரியுறது இல்லையா? அதனால்தான் ஆன்மீகமே இருக்குது. புரியுறதா? ஆன்மீகத்தில் நீங்கள் அதுவும் நம்ம இந்த பாதையில் ஒரு பதம் நீங்கள் வச்சா கூட இதெல்லாம் உங்களுக்கு அனுபவத்திலே வரும். இதெல்லாம் விலகின்றே போகுது. எத்தனை பேருக்கு அது மாதிரி வந்த பிரச்சனைலாம் தன்னால் விலகிடுறது? கை தூங்க பார்க்கலாம். பாருங்கள். குருதேவ், ஆன்மீக பாதையில் முன்னேற ஏக்கம் இருந்தாலும் அது நம் கர்மாவின் அடிப்படையில் தான் நடக்குமா? அப்படி இல்லை, எல்லாமே கர்மா தான். ஆனால் சில கர்மாக்கள்லாம் நாம் விளக்க முடியும், தீர்க்க முடியும். அப்படி எதுவுமே நம்ம பண்ண முடியாதுன்னாக்க மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் அர்த்தமே இல்லையா?
வேறு எதுக்கும் மதிப்பே இல்லை. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம்? வாழ்க்கையில் ரெண்டும் உண்டு. நம்மளுக்கு சுவாதந்திரமும் உண்டு, சிலது நம்மளுக்கு அந்த ஒரு வினை அந்த நியமத்துக்கு அடிமையாகவும் நம்ம நடக்க வேண்டியிருக்கும். எப்படி உங்கள் உடலில் உங்களோட வெயிட்டை நீங்கள் அதிகமாக்க முடியும், குறைக்க முடியும். அதில் உங்கள் எவ்வளோ ஹைட்டு அதை குறைக்க முடியுமா? இல்லை வளர்க்க முடியுமா? ஒன்றும். ஹை ஹீல்ஸ்லாம் போட்டு நீங்கள் நடக்கலாம். அப்படிலாம் நடந்தால் கூட உங்கள் ஹைட் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். புரியுறது இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் சிலதெல்லாம் மாற்ற முடியாது, மிகவும் நிறைய சிலதெல்லாம் மாற்றலாம். இப்போது ஒரு பொங்கல் பண்ணுறேங்க, என்ன சர்க்கரை பொங்கல் பண்ணுறேங்க, திதிப்பு பொங்கல் பண்ணுறேங்க. அதில் நெய் குறைச்சலாச்சுன்னா மேலே நெய் ஊற்றுறோம். அதில் இனிப்பு குறைவாக இருந்தால் மேலே வெல்லத்தை போடுறோம். ஆனால் ஒரு தடவை அந்த அரிசி, வெந்த அரிசியை திருப்பியும் அரிசியாக்க முடியுமோ? முடியாது இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் சிலதெல்லாம் நம்ம மாற்ற முடியும், மற்றதெல்லாம் நாம் அப்படியே ஸ்வீகரிக்கணும், அதை ஏற்றுக்கணும். குருதேவ், என் கிராமத்தில் மக்கள் காவடி எடுக்கிறாங்க. தோளில் காவடி வச்சதும் என்னவோ மாறுதல் ஏற்படுகிறது, சாமி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட உண்மையான பொருள் நம்ம உள்ளே இருக்கிற அந்த சக்தி அது வெளிப்படையாகும். அது சரிதான். அது ஒரு சக்தி வந்த உடனே உடல்லாம் ஆடும். அது சில பேருக்கு அப்படி தோணும், சில பேருக்கு அது ஆடாதே அந்த சக்தியை அப்படியே ஒரு ஆனந்தமாக தெரியும். சக்திலையும் பலவிதம் உண்டு. சில சக்தி ரொம்ப ஒரு நாடகமாக தெரிகிற மாதிரி தெரியும் வெளியில். சில சக்தி நம்ம உள்ளேயே அப்படியே ஒரு அன்பும் ஆனந்தமும் பக்தியும் பரவற மாதிரி, ஒரு நிலா மாதிரி, நிலா வெளிச்ச மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே பரவும். சில பேருக்கு இப்படி ஆகும், சில பேருக்கு அப்படி ஆகும். அதெல்லாம் சாமி வர வேண்டியதில்லை. சாமி எல்லார்கிட்டையும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார். அதை நம்ம அனுபவத்துக்கு வர்றது வேறு வேறு மாதிரியாக வரும். Gurudev, as a devotee who has only one Guru, how do I convince myself that my one Guru whom I dearly love has so many devotees? Why can't it be just you and me and no one else? Forget about everyone else. It's only you and me. When I speak only one-on-one. Don't you feel that? Yeah.